ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. சைபர் குற்றங்களை தடுக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக திமுக எம்பி திருச்சி சிவா எழுப்பிய கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் சஞ்சய் பண்டிகுமார் ராஜ்யசபாவில் பதிலளித்தார். நாட்டு மக்களிடம் சைபர் குற்றங்கள் மூலம் பண மோசடி நடப்பதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது. மொபைல் போன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நாளில் 7 முறை சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து மெசேஜ் அனுப்புகிறோம். சந்தேக அழைப்புகள் வந்தால் 1930 என்ற கட்டணமில்லா எண்ணில் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. இதுகுறித்து டெலிகாம் சர்வீஸ் நிறுவனங்களுக்கு அரசு தகுந்த அறிவுரை வழங்கி உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் இது குறித்த அறிவிப்பு ஒளிபரப்பப்படுகிறது. அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களான எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஆகியவற்றிலும் ரேடியோவிலும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலம் புகார்கள் பெறப்பட்டு சைபர் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சந்தேகத்திற்குரிய வகையில் வரும் அழைப்புகள் குறித்து 1930 என்ற ஹெல்ப்லைன் எண், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் சைபர் கிரைம் போர்ட்டலிலும் புகார் அளிக்க அரசு அறிவுறுத்தி உள்ளது. சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து அழைப்பு வந்ததாக 13,36,000 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. சைபர் குற்றவாளிகள் மீதான நடவடிக்கையாக பிப்ரவரி 28 வரை 7,81,000 சிம் கார்டுகள், 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட IMEI நம்பர்கள் முடக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அந்த மொபைல் போன்கள் முற்றிலும் முடக்கப்பட்டு சைபர் குற்றவாளிகளின் செயல்கள் தடுக்கப்பட்டுள்ளன. சோஷியல் மீடியாக்களில் CBI, RBI பெயரில் மக்களை தொடர்பு கொண்டு டிஜிட்டல் அரெஸ்ட் என மிரட்டி பணம் பறிக்க முயன்ற 3,962 ஸ்கைப் ஐடிகள், 83,668 வாட்ஸ்அப் எண்கள் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற நடவடிக்கையால் 4,386 கோடி ரூபாய் பண மோசடி தடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வரும் மோசடி அழைப்புகளை தடுக்க டெலிகாம் சர்வீஸ் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளோம். அதற்கான நடவடிக்கையும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.